நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழக முதல்வருக்கு கள்ளர் விடுதி பெயரை மாற்றக்கூடாது என்ற கோரிக்கை வலியுறுத்தி தபால் அனுப்பும் போராட்டம். தமிழகத்தில் உள்ள திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் அரசு கள்ளர் விடுதி செயல்பட்டு வருகின்றது. இந்த விடுதியை தற்போது சமூக நீதி விடுதி என அரசு மாற்ற முடிவு செய்திருப்பதை எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று நிலக்கோட்டை பிரமலை கள்ளர் கூட்டமைப்பு சார்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது. அந்த மனுவில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து கைரேகை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் தமிழக வரலாற்றில் சுதந்திர போருக்கு அடித்தளமிட்டவர்கள் பிரமலை கள்ளர் இனம் என்பது வரலாறு. அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பெருங்காமநல்லூரில் 1920 ஆங்கிலேயர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இன்னுயிர் நீத்த எங்களது பாட்டன் பாட்டி நினைவாக தமிழகத்தில் உள்ள மதுரை, திண்டுக்கல், தேனி வரலாற்றை பதிவு செய்யும் விதமாக இந்த கள்ளர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது. அதனை தற்போது பெயர் மாற்றம் என்ற பெயரில் சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்வதற்கு அதிகாரிகள் முயற்சி செய்து வருகின்றனர் எனவும், ஆகையால் எப்போதும் போல 100 ஆண்டுகள் கடந்த கள்ளர் விடுதிகள் என்ற பெயரே இருக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை நிலக்கோட்டை தலைமை தபால் அலுவலகம் மூலம் பிரமலை கள்ளர் கூட்டமைப்பினர் அனுப்பி வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்.